அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அக்ரி டாக்டர் ஆன்லைன் டிவி சேனல் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது மதுரையிலேருந்து செக்கானூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எருமார்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் மிக அருகாமையில் இருக்க ஒரு தோட்டத்தில் இருக்கும். சுண்டல் வட மாநிலங்களில் மட்டுமே அதிகமாக விளைவிக்கக்கூடிய சுண்டல். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிளகா. சுண்டலுக்கு மிளகாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகா ஊடு பயிரா வந்து சுண்டலை வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான முறை. இதற்காகவே பிரத்யேகமாக வட மாநிலத்திலிருந்து வந்து அதன்படி வந்து எப்படி செய்யணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறவர் தான் மாயன் விவசாயி. அவர் தான் நமக்கு இன்றைக்கி இதை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்ல போகிறாங்க. நம்ம மேலும் இது குறித்து இந்த மிளகா என்ன வகையான மிளகா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான பச்சை, காரம் அதிகமாக இருக்குன்றாங்க, நல்ல காய்ப்பு இருக்குது, எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்காங்க, இந்த மிளகாய் சாகுபடியில் என்னென்னலாம் இருக்குது, முக்கியமான இந்த விஷயம் என்னென்னு திரும்ப என்ன சொல்கிறோம்னா, சுண்டல் ஊடு பயிராக பண்ணியிருக்காங்க. அதை குறித்து நம்ம மேலும் மாயன் விவசாயி ஐயாவிடம் தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய சொந்த ஊரே வந்து எந்த ஊரியா? பாரப்பட்டி. பாரப்பட்டி, அதாவது எருமார்பட்டி பக்கத்தில் பாரப்பட்டி, மானூத்து பாரப்பட்டி. நீங்க பரம்பரையாவே விவசாயி தானா? நீங்க உங்க தலைமுறையில இருந்தா விவசாயி? பரம்பரையாவே விவசாயி. எத்தனை ஏக்கரியா உங்க இங்க பாரப்பட்டியில் வச்சிருக்கீங்க? 20 ஏக்கர் வச்சிருக்கீங்க. மிளகாய் விவசாயம் வந்து நீங்க பாரம்பரியமா பண்றீங்களா, இல்ல புதுசா தான் இப்ப மிளகாய் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? 10 வருஷமா பண்ணிட்டு. 10 வருஷமா மிளகாய் விவசாயம் பண்றீங்க. 10 வருஷமா என்ன விதமான ரகங்கள் மிளகாய் நீங்க பண்றீங்க? முதல் சம்பா போட்டேன். சரி. சம்பா அடுத்தது பிறகு இப்போ புதுசு அந்த இது வந்துருச்சு, ஹைப்ரிட்டு, அந்த உருண்டை மிளகா, அது இதுன்னு என்னென்ன வந்துருச்சு. இந்த முறை போட்டிருக்கிறது எந்த மிளகா? இந்த மிளகா போட்டு இது ஹைப்ரிட் சம்பா. ஹைப்ரிட் சம்பா. ரைட், ஓகே. இப்போ ஊடு பயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகாக்கு பெரும்பாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க முதல் முறையா வந்து சுண்டல் போட்டிருக்கீங்க. சுண்டல் இது வந்து வட மாநில கர்நாடகத்துல வச்சிருந்தாங்க. கர்நாடகால இருந்து நீங்க வந்து போட்டிருக்கீங்க. எப்படி இதை பத்தி சொல்லுங்க. கர்நாடகா எப்படி உங்களுக்கு தொடர்பு வந்துச்சு? மகன் 3 பேர் அங்க கர்நாடகத்துல இருக்காங்க. சரி. அங்கேயும் தோட்டம் வாங்கியிருக்கேன். ஓ சரி சரி. கர்நாடகால. ஆமா, அங்கே வச்சு பார்த்ததுனால சுண்டலை கொண்டு வந்து இங்கே போட்டு இந்த வட்டை வச்சு பார்த்து நல்லா வருது. முதல் முறையா வந்து சுண்டல் ஊடு பயிரா வந்து வைக்கிறீங்க. ஆமாம். இப்போ எத்தனை ஏக்கருக்கு இந்த சுண்டல் மற்றும் வந்து மிளகாயை வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க? 2 ஏக்கர். 2 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. 2 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இது வந்து கன்றுகளா பண்றீங்களா, இல்ல நாத்தா வாங்கி நடுறீங்களா, இல்ல விதை மூலமா தான் பண்றீங்களா? சுண்டல் வந்து விதை, மிளகாய் வந்து என்ன பண்ணுறது? நாத்து பாவி அதுல இருந்து நீங்க எடுத்துருக்கீங்க. இப்ப ஒரு இடைவேளைக்கு வந்து எவ்வளவு இடைவேளைக்கு ஒரு தடவை நீங்க சுண்டல் வச்சிருக்கீங்க? ஒரு பாத்திக்கு எவ்வளவு மிளகாய் நட்டுருக்கீங்க? ஒரு பாத்தி 2 அடிக்கு ஒரு பக்கம் மிளகா, 2 அடிக்கு ஒரு அளவு மிளகா, அதுல நடுக்கொண்டு சுண்டல். அப்ப இந்த பக்கம் எல்லாமே 2 வருது. அனைத்துமே 2 அடி இடைவெளியில தான் வருது உங்களுக்கு. இப்ப மிளகாய்க்கும் சுண்டலுக்கும் இந்த காய்ப்பு பருவம்ங்கிறது எப்ப வருது? நட்டதுல இருந்து எத்தனை நாளைக்கு வருது? இது வந்து 65 நாள்ல மிளகாய் வந்துருது. சுண்டல் வந்து அது 65 நாள்ல அது முடிஞ்சிருது. 65 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு மிளகாய் அதுக்கு பிறகு வந்து. இப்ப சுண்டல் வந்து உங்களுக்கு இந்த முறை வந்து முதல் முறையில வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கிடைக்கல, இப்பதான் போட்டிருக்கேன். இப்பதான் போட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ளேயும் மிளகா வந்து நீங்க அறுவடை எடுத்துட்டேன். அது எப்படி? நீங்க முன்னாடி தான் சொல்றீங்க, இப்ப சுண்டலுக்கு முன்னாடியே வந்து மிளகா வந்துருச்சு. அது எப்படி? மிளகா வந்துரு. இது வந்து 4-5 மாசத்துக்கு காய்க்கிறது. அது ஒரே பத்தையில அது முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 15 நாள்ல சுண்டல் முடிஞ்சிடும். இன்னும் 15 நாள்ல சுண்டல் முடிஞ்சிடும். இப்பதான் கிட்டத்தட்ட 30 பருவத்துல பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மிளகாய். இப்போ இந்த மிளகாய் வந்து உங்களுக்கு காய்ப்புக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 65 நாள்ல வந்து 65 நாள்ல காய். இப்போ பூ பூத்து இப்போ வந்து காய் வந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு, அதாவது பூல இருந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 40 நாளையில பூ பிஞ்சு இறங்கிடும். அப்ப 40ல இருந்து அந்த 15 நாள்ல வந்து காய்ப்பு வர்றதுக்கு வந்து எத்தனை நாள் தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஈல்டு எடுப்பீங்க? இது வாரத்துக்கு ஒரு தடவை. எவ்வளவு கிடைக்கும் மிளகாய்? ஏதோ ஏக்கருக்கு வந்து மிளகாய் ஒரு 20 குண்டால் கிடைக்குது ஒரு பிறகு. அதாவது 20 குண்டால் அப்படின்னா வந்து எத்தனை கிலோ கணக்குல வருது உங்களுக்கு? அதுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு குண்டாலுக்கு எத்தனை கிலோ? ஒரு குண்டாலுக்கு வந்து 100 கிலோ. 100 கிலோ. அப்ப 20 குண்டால் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2000 கிலோ. 2000 கிலோ. ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ. சரி, 2000 கிலோ வந்து உங்களுக்கு மிளகாய் கிடைக்குது. இன்னைக்கு இப்ப மிளகாயோட விலை என்ன? 25 ரூபா போகுது. கிலோ வந்து 25 ரூபாய்க்கு போகுது. இப்ப நல்ல விலை தானே மிளகாயை பொறுத்த வரைக்கும் இருக்க சூழல்ல? நல்ல விலை தான். இப்ப தண்ணீர்னா எப்படி பாய்ச்சலுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க? தண்ணி வந்து 2-3 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாங்க. செலிம்பா விடலன்னா வாடி போயிடும். இப்ப பூச்சி தாக்குதல் எடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வந்து மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் இருக்கு? பூச்சி தாக்குதல் வந்து புழு ஜாஸ்தியாக வரும்.
புழு வந்து அவர் ஒரு சாரு தான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ம் ம் வந்து பார்த்து மருந்து இது எழுதி கொடுத்து இதை நல்ல முறையாக கொண்டு போய் எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் நீங்கள் ஆமாம் தெளிக்கிறீங்க. ஆமாம் உரங்கிற எல்லாம் அவர் தான் ம் ம் அவர் எழுதி கொடுக்கணும் நாங்கள் போய் வாங்கிட்டு அதை போட்டு அப்போ எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிளகாய் வந்து ஒரு கிலோ 25 ரூபா உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்றீங்க. ஒரு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கிடைக்குது வருமானம்னா? எதோ செலவு போக சரி நீ இனிமேல் வாரது தான் இன்ன வரைக்கும் முதல்ல எடுத்துருக்கேன். ம் ம் இனிமேல் வாரது லாபம். குறைஞ்சபட்சம் எவ்வளோ வரும் ஒரு விவசாயிக்கு, எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ விவசாயி இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த மிளகாயை வந்து பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு அவங்க நடுறாங்க, நல்லா ரொம்ப அழகா இவ்வளோ ஒரு சைஸுக்கு இருக்கிறத பார்த்து நமக்கே ஆச்சரியமா இருக்கு. விலை இதே 25 ரூபா ஊற்றுச்சுண்டா எப்படி ஏக்கருக்கு ஒரு ரூபா 1.5 ரூபா லாபம் கிடைக்கும். 1 ரூபா 1.5 ரூபா லாபம் கிடைக்கும். நல்ல காய்ப்பு திறனும் இந்த விலையும் இருந்தா இப்போ 25 ரூபாய்க்கு விலை மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு 50 ரூபா வரைக்குமே போகுது. 50 ரூபா வரைக்கும் மிளகாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ மிளகாய் சீசன் தான். இப்போ இந்த சீசன் வந்து ஃபுல்லாமே மிளகாய் சீசன் தான். இந்த குண்டு மிளகாய்க்கு இந்த நீல மிளகாய்க்கு என்ன வித்தியாசம் ஐயா? அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து அது கொஞ்சம் காரம் இருக்கணும், இது கொஞ்சம் காரம் இருக்கும். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு விளைச்சலுடைய நாட்கள் ஒரே தானே, 65 நாள் அதுவும் காய்ப்பு வந்துடும். இந்த மிளகாய் வந்து இப்போ ஒரு முறை எடுப்பீங்களா, எவ்வளவு நாள் தொடர்ந்து எடுப்பீங்க? இது அதான் இது 12 நாளைக்கு ஒரு தடவை பிறக்கும். 12 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி எத்தனை மாதங்கள் வந்து காய்ப்பு மிளகாய்? இது வந்து நல்லா தண்ணி இருந்து காய்ச்சுன்னா 5 மாதம் 6 மாதத்துக்கு காய்க்கும். ஓ 12 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து 6 மாசம் நீங்க வந்து நம்ம தண்ணி விட்டுக்கே இருந்தா பறிக்கே இருக்கலாம், பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி உரம் மருந்து கரெக்டாக இருந்தால் பறிக்கலாம். மாயன் விவசாயி சொல்கிறத முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட மிளகாயை பார்த்து நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். மதுரை பகுதியில் இவ்வளோ ஒரு மிளகாயா அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் கூட சொல்லலாம். ஆனால் அது பஜ்ஜி மிளகாய் கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஹைப்ரிட் ஒரு உயர்தர ரகம் தான். அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தண்ணீர் வந்து இதற்கு மிக மிக முக்கியம் சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்க மார்க்கெட் விலை வந்து கிலோ வந்து 25 ரூபாய்க்கு போகிறது. 50 ரூபாய் வரைக்கும் செல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிக்கு இந்த விலை கிடைத்தாலே ஒரு ஏக்கருக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அதில் வந்து தண்ணீர் நிறையா பாசன வசதி இருக்கக்கூடிய விவசாயிகள் சாத்தியமானது அப்படின்றாங்க. ஸோ தண்ணீர் பற்றாக்குறையான பகுதிகளில் சொட்டு நீர் மூலமாக இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்க வேளாண்மை அதிகாரியிடம் நீங்கள் கேட்டுக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சாகுபடி இவ்வளோ நேர்த்தியாக வேணும் அப்படின்னா வந்து ஐயாட்ட நீங்கள் உங்கள் ஆலோசனை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். மண் குறித்து என்ன மாதிரி உரம் போடுறாங்க, என்ன மாதிரியான மருந்து பண்ணுறாங்க, களை வெட்டுதல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கணும்னா ஐயா இப்போ அவருடைய தொலைபேசி என்ன சொல்லுவாங்க, குறிச்சுக்கோங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்க? மொபைல் நம்பரா 82 82 20 20 82 82 95 95 06 06. காணொலியிலும் இந்த எண் வந்து கீழே வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் வேண்டுகோள் என்னவென்றால் தேவையற்ற தொலைபேசி எண்களை தவிர்க்கவும். உங்களுக்கு மிளகாய் சார்ந்த சாகுபடி, அதே நேரத்தில் அவங்க வந்து ஊடு பயிராக சுண்டல் முதல் முறையாக போட்டிருக்காங்க. ஸோ சுண்டல் பயிரிடணும்னு ஆசைப்படுறவங்க இன்றைக்கி சுண்டல் விலையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ சுண்டல் வந்து இன்னும் அவங்க ஒரு அறுவடை செய்கிறதுக்கு இன்னும் குறைஞ்ச நாள் தான். பட் அவங்க குறுகிய அளவு தான் முதல் பரிசோதனை முறையில் தான் சுண்டல் போட்டிருக்காங்க. அதுலேயும் நல்ல காய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடியோ காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. மிளகாயை பார்க்க வந்து பார்த்தோன்னே நமக்கே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுதல் கூடக்கூடிய அவ்வளோ நேர்த்தியாக மிளகாய் பண்ணியிருக்காங்க. ஸோ மிளகாய் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் அதற்கு குறித்த ஆலோசனைகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஐயா மாயன் ஐயா தொடர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேளாண் களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அக்ரி டாக்டர் ரமேஷ். நன்றி, வணக்கம்.